எடப்பாடி பழனிசாமி நேருக்கு நேர் கேட்கணும் அவர் மனசில் என்ன வச்சுருக்காருன்னு. கட்சியை ஒன்றுபடுத்த போகிறீங்களா இல்லையா? இது உங்கள் தலைமையில் இருந்தால் கட்சி 26ல் ஒன்றும் பெருசாக வலிமையாக வரத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனால் ஒன்றுபடுத்துங்க அப்படின்றது முக்கியமான கோரிக்கையாக வச்சு இப்போ வரப்போகிற செயற்குழு கூட்டத்தில் ஒன்றுபடுத்தலாம், அதுக்கான குரலை எழுப்பலாம் அப்படின்றத ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுது. பிரிஞ்சு நீங்கள் பாஜகவில் பிரிஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் 21 அசம்பிளி எலெக்ஷனில் ஒன்றா இருந்தீங்க. கோயம்புத்தூரில் 10 இடங்கள் வின் பண்ணீங்க, 10.5 கொடுத்தீங்க. சேலத்தில் 9 இடங்கள் வின் பண்ணீங்க. அது மாதிரி 75 இடங்கள் வின் பண்ணீங்க. அது அசம்பிளி எலெக்ஷனாக இருக்கிறதுனால இந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆச்சு. வரப்போகிறது அசம்பிளி எலெக்ஷனாக இருக்கிறதுனால இதே கூட்டணி தான் ஒர்க் அவுட் ஆகும். இன்னும் கொஞ்சம் நம்ம எல்லோரையும் சேர்த்துட்டா அரவணைத்துக்கொண்டா திமுகவுக்கு எதிர்ப்பாக இருக்கிற ஓட்டுக்களை நம்ம ஒருமுகப்படுத்தலாம் அப்படின்ற எண்ணம் இருக்குது. ஓபிஎஸ்சியும் சசிகலாவெல்லாம் இணைக்கணுன்றது தான் ஒரே நெருக்கடி. அது அவங்க வந்தாங்கன்னா என்னுடைய பதவிக்கு ஆபத்து இருக்கக்கூடாதுன்னு இவர் சொல்கிற பதில். அப்போ என்ன அரேஞ்ச்மெண்ட் ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றது தான் பிரச்சனை இந்த 6 மந்திரிகள் மத்தியில். எடப்பாடி இப்போ சொல்லுவார் பாஜகவோட கூட்டணி கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது சொல்லுவார். ஆனால் இதெல்லாம் ஒரு இந்த நேரத்துக்கான பேச்சு. அதை தவிர தேர்தலில் வந்துட்டீங்கன்னா எப்படி வின் பண்ண போறீங்கன்றதான் பாயிண்டிங்க. அதில் கருத்தோ கொள்கையோ இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. எடப்பாடி இந்த 2 விஷயத்தை ஃபைனலைஸ் பண்ணணும்னா அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தினா தான் முடியும். ஆனால் ஓபிஎஸ் என்ன சொல்கிறாரு, எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், கட்சி ஒன்றுபட்டா போறோன்றார். அது சொல்றது ஒரு பேச்சுக்காக சொல்வாரே தவிர உண்மையிலேயே உள்ள வந்த பிறகு அவர் என்ன எதிர்பார்ப்பாரு எல்லாருக்கும் தெரியும். இது மாதிரிலாம் அதிமுகவுடைய வரலாற்றில் தோல்வி சந்திச்சதே கிடையாது. அவ்வளவு தூரம் கட்சி வலிமை எழுந்திருக்கும் போது நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் 26ல் ஓபிஎஸ்சி நீங்கள் சசிகலாவோ இல்லை பிரிந்து போனவங்க யாரையும் சேர்க்காத வெற்றி பெறணும்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? தொண்டர்களுக்கு தெரியுது. நீங்கள் இது மாதிரி இருந்தீங்கன்னா தொண்டர்கள் வேற கட்சிக்கு தான் போயிடுவாங்க தவிர உங்களுக்கு வேலை செய்ய மாட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ இவர் உதயநிதி இங்கே கொண்டீங்கன்னா இப்போ கொண்டுறீங்க வச்சுக்கோங்க. 2011-26 தேர்தல் நெருங்குது. இந்த தேர்தல் நெருங்கும் போது நீங்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டுன்னு ஸ்டாலின் சொல்வீங்க. அப்போ ஓட்டு போடுற மக்களோ இல்லை எதிர்கட்சியோ நீங்கள் போடுற ஓட்டு ஸ்டாலினுக்கு போடுற ஓட்டு இல்லைங்க, அது உதயநிதிக்கு போடுற ஓட்டு, யோசிச்சு போடுங்கன்னு ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்தாங்கன்னா அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு யாருக்கா தெரியுமா? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி அப்படின்றத அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருந்தார். ஏன்னா 9ஆம் தேதி நடக்க வேண்டிய இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ரத்து பண்ணிட்டு அவசர செயற்குழு அப்படின்னு ஒன்று கூட்டியிருக்காங்க. அதை பற்றிய செய்திகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. அது பொதுத்தலங்கள்லேயும் சரி, மற்ற அதிமுக நிர்வாகிகளிடையும் சரி, ஏதோ ஒரு விஷயம் அன்றைக்கி நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான செய்திகள் உலா வருது. உண்மையிலேயே ஏதாவது நடக்க போகுதா, இல்லை சாதாரணமாக வருடம் நடக்கக்கூடிய ஒரு செயற்குழு கூட்டமாக தான் அது இருக்க போகுதா அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது. உங்ககிட்ட என்ன செய்தி இருக்குது சார் இதை பற்றி? இல்லை, இந்த விஷயத்தை ஒரு சின்ன பேக்ரவுண்டோடு நம்ம பார்க்கணும். அதாவது பார்லிமெண்ட் தேர்தலில் அதிமுக மோசமான ஒரு தோல்வியை தழுவினாங்கன்றது முக்கியமான விஷயம். எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, அதை லேசாக கடந்து போக பார்க்குறாரு. அந்த தோல்வியை 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமின்னு ஏற்கனவே விமர்சனம் இருக்கும்போது அதை லேசாக கடந்து போக பார்க்குறாரு. ஆனால் 6 மந்திரிகள் அதை விடலை. இல்லைங்க, கட்சியை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம ஓபிஎஸ் தனி மனுஷன் சொல்கிறோம், தினகரனுக்கு ஒன்றும் இல்லை செல்வாக்குன்றோம், கொங்கு மண்டலம் நம்ம கோட்டைன்றோம், எல்லா இடத்துலையும் நம்ம மோசமாக தோற்றுருக்கோம். நம்ம இதுவரையும் அதிமுக 13 லோக்சபா எலெக்ஷன் சந்திச்சிருக்கு. 96 தான் அதிமுகவுக்கு மோசமான வருஷம். ஆனால் அந்த வருஷத்துலேயே லோக்சபாவில் நம்ம 23%க்கு கீழே ஓட்டு வாங்கலை, மேலே தான் ஓட்டு வாங்கினோம். நம்ம அது இதை விட மோசமாக இருக்குது. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா சவுத்தில் 7 தொகுதிகள் 4 தொகுதிகள் டெபாசிட் போயிருக்கு. ஓபிஎஸ்க்கு பின்னாடி போயிருக்கோம், தினகரனுக்கு பின்னாடி போயிருக்கோம், அண்ணாமலைக்கு பின்னாடி போயிருக்கோம். இது சும்மா நம்ம இப்படியே கடந்து போக முடியாதுங்க. நம்ம ஒற்றுமையாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கீங்க. அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. இங்கே ஒன்று கட்சி செல்வாக்காக இருக்கணும், இல்லை தலைவர் செல்வாக்காக இருக்கணும். இங்கே கட்சியின் செல்வாக்கு இல்லை, தலைவரும் செல்வாக்கு இல்லை. அப்புறம் எப்படி 26 நோக்கி ஒரு தொண்டர்கள் நம்பிக்கையோடு போவாங்க? ஏற்கனவே நம்ம ஓட்டு உயர் ஜாதி ஓட்டெல்லாம், நமக்கு இருந்த ஓட்டெல்லாம் பாஜகவுக்கு போயிடுச்சு. நம்மக்கிட்ட இருந்த பெண்கள் ஓட்டு திமுகவுக்கு போயிட்டுருக்கு. இந்த மாதிரி இருந்தால் நம்ம 26ல் எப்படி ஜெயிக்க முடியும்? குறைந்தபட்சம் இவங்களெல்லாம் சேர்த்துன்னா மக்கள் மத்தியில் நம்ம ஒற்றுமையாக இருக்கோம்னு ஒரு நம்பிக்கை வரும். அது நமக்கு ஓட்டை கொண்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓபிஎஸ் தனி மனுஷன்லாம் சொல்லி இருக்கிறது அர்த்தம் கிடையாது அப்படின்ற விஷயத்த 6 மந்திரிகள் போய் சொன்னாங்க. அவருக்கு என்ன பயம்னா, தன்னுடைய பதவி போயிடும் இவங்கெல்லாம் வந்தான்னு அவங்களுக்கு பயம். அது அப்போ என்ன பண்ணார், அவர் இந்த நாள் கடத்துறதுக்காக என்ன பண்ணார், சரி நான் தொகுதி வாரியாக கூப்பிட்டு நான் கூட்டம் போடுறேன்னு எல்லாரையும் கூப்பிட்டார். அந்த கூட்டத்தையாவது ஒழுங்காக போட்டாருன்னா அதுவும் ஒழுங்காக போடலை. அதுலேயும் வராமல் விட்டாலும் கண்டிஷன், நீங்கள் ஓபிஎஸை பற்றியோ சசிகலா பற்றியோ பேசக்கூடாது, கூட்டணி சரியில்லை, இல்லை அந்த மாதிரி வேறு ஏதாவது சொல்லிட்டு போங்க, இது
கட்சி ஒன்றானோம், அவங்கள சேர்க்கணும் இவங்கள சேர்க்கணும்லாம் பேசக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டாங்க. பட் அதையும் மீறி திருநெல்வேலியிலேருந்து வந்தவங்கலாம் சிலர்லாம் இது மாதிரி அந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசினாங்க. ஏன்னா ஒரு கூட்டம்னா வந்து மனம் திறந்து பேசணும்னு சொல்லிட்டு கடைசியில் நீங்கள் இதை பேசக்கூடாது அதை பேசக்கூடாது அப்படின்னு எப்படி அது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து அந்த கூட்டமும் வந்து நாள் கடத்தத்துக்காக போட்ட கூட்டம் தான் யார், எடப்பாடி பழனிசாமி. அப்புறம் வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தை போட்டாங்க. இது நீங்கள் இப்போ நடத்தினது சரியில்லை, இந்த 6 மந்திரிகள் மறுபடியும் ப்ரெஷர் பண்ணாங்க, மாவட்ட செயலாளர் கூட்டம் விவாதிங்க அப்படின்னாங்க. மாவட்ட செயலாளர் கூட்டத்தை 9ஆம் தேதி போட்டாங்க. அதையும் போட்டுட்டு இது ஆடி மாதம் இருக்குது வேண்டாம், 16ஆம் தேதி போட்டுக்கலாம், செயற்குழு சேர்த்து போட்டுக்கலாம். அவர் என்ன ஐடியான்னா பழனிசாமிக்கு செயற்குழுனா கொஞ்சம் நிறைய உறுப்பினர்கள் வருவாங்க, சில மாவட்ட செயலாளர் செயற்குழு உறுப்பினர்களாகவும் இருப்பாங்க. ஸோ கூட்டம் பெருசாக இருக்கும், அதில் நம்ம ஆதரவாளர்கள் கொஞ்சம் இருப்பாங்க, யாராவது பிரச்சனையை கிளப்பினா கூட நம்ம சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் ஒய்டராக அதை கொண்டு போனார் ஆக்சுவலாக. அப்போது வந்து 6 மந்திரிகள் சொன்னாங்க, முன்னாள் மந்திரிகள் சொன்னாங்க, நீங்கள் வந்து இந்த கூட்டத்தெல்லாம் முடிங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பேசி முடிவு பண்ணிக்கலாம், உங்களுக்கு உங்கள் பதவி தான் முக்கியமாக இருக்குது, அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது, அவங்களாம் சேர்ந்தாங்கன்னா இது இந்த அரேஞ்ச்மெண்ட்டை எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்றத பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற போது சில மாவட்ட செயலாளர்கள் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இல்லைங்க, இது வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாலும் கலகம் பிறந்தால்தான் நன்மை பிறக்குன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நேருக்கு நேர் கேட்கணும் அவர் மனசில் என்ன வச்சுருக்காருன்னு. கட்சியை ஒன்றுபடுத்த போகிறீங்களா இல்லையா, இது உங்கள் தலைமையில் இருந்தால் கட்சி 26ல் ஒன்றும் பெருசாக வலிமையாக வரத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது, அதனால் வந்து ஒன்றுபடுத்துங்க அப்படின்றது முக்கியமான கோரிக்கையாக வச்சு இப்போ வரப்போகிற செயற்குழு கூட்டத்தில் ஒன்றுபடுத்தலாம், அதுக்கான குரலை எழுப்பலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுது. அதிமுக வட்டாரத்தில் வந்து இது ஒரு பேச்சு பொருளாக போயிட்டே இருக்குது. யார் வந்து இந்த பூனைக்கு முதல்ல மணியை கட்டுறது, அதில் என்ன பிரச்சனைனா முதல்ல ஒரு குரல் எழுப்பினா அதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும், அதுக்கு சப்போர்ட் பண்ணாது அது புஸ்வனமாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த சிறு பொறி பெரு நெருப்பாகுமா அப்படின்ற மாதிரியான ஒரு தயக்கமும் கூடயே இருக்குது ஆக்சுவலாக. ஆனாலும் இதை கேட்காம விடக்கூடாது எடப்பாடின்ற எண்ணமும் இருக்குது ஆக்சுவலாக. அதனால் இந்த குழப்பத்தில் தான் வந்து இப்போது போயிட்டுருக்கு செயற்குழு உறுப்பினர்கள் மத்தியிலையும் மாவட்ட செயலாளர் மத்தியிலையும். இதை எப்படியாவது அடக்க முடியுமா அப்படின்னு ஒரு விஷயத்தையும் எடப்பாடி பார்த்துட்ருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, எம்எல்ஏக்களை கூப்பிட்டு அவங்கெல்லாம் வந்து சேர்ந்தாங்கன்னா உங்களுக்கு எம்எல்ஏ சீட் கிடைக்காது, அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக டீல் பண்ணுங்க அப்படின்னு அப்படி அவங்கள மிரட்டி வைக்கிறாரு. அதாவது ஓபிஎஸ் தரப்போ சசிகலா தரப்போ அவங்களும் எம்எல்ஏ ஆட்கள் வருவாங்க, அவங்க ஆட்கள் வந்து உங்கள் இடத்துக்கு போட்டிக்கு வருவாங்க, அதனால் நீங்கள் வந்து அவங்கள சேர்க்கறத சப்போர்ட் பண்ணாதீங்க, நம்ம இப்படியே போகலாம், நம்ம ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைச்சு நம்ம வின் பண்ணலாம், திமுகவுக்கு மாற்று நம்ம தான், மக்கள் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். திமுகவுக்கு மாற்று அதிமுகன்றது கருணாநிதி ஜெயலலிதா காலத்தில் உண்மை, பட் இந்த காலத்தில் அது உண்மையானு தெரியாது. இப்போ நீங்கள் வலிமையேற்று இருக்கும்போது நீங்கள் மாற்றா வரத்துக்கான வாய்ப்பே இல்லை. அவங்க அந்த கூட்டணி வலிமையாக இருக்குது, நீங்கள் கட்சியும் வலிமையாக இல்லை, கூட்டணியும் வலிமையாக அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எலெக்ஷன் போது தான் தெரியும். அதனால் நம்ம வலிமையாக இருந்தால் தான் நம்மளை தேடி 4 பேர் வருவான். அதனால் அடிப்படையான விஷயம் வந்து சார் நீங்கள் அந்த மாற்றுன்ற விஷயத்தை விட்டுருங்க, மாற்றுன்றது இப்போ வராது, நீங்கள் வலிமையாக இருந்தால் தான் மாற்றுன்ற விஷயமே வரும், அதனால் நம்ம வலிமைப்படுத்துறதை பற்றி பாருங்கள் அப்படின்றது மாவட்ட செயலாளர்களும் செயற்குழு உறுப்பினர்களும் சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. இல்லை இப்போ வந்து ஏதாவது இப்போ பிரச்சனை கிளப்பினா கட்சி இன்னும் பிளவுபட்ட மாதிரி போயிடும், அந்த மாதிரி ஒரு எண்ணம் மக்களுக்கு வரும் அப்படின்னு எடப்பாடி அவங்கள சமாதானப்படுத்துகிறார். எல்லாரையும் கூட்டு பேசுகிறாரு, ஃபோன்லாம் பேசுகிறாரு. ஆனால் அவங்கள சில பேர் வந்து குறிப்பாக சிவி சண்முகம் போன்றவர்கள்லாம் வந்து ரொம்ப தெளிவாக வந்து இந்த விஷயத்தை கலப்பியே தீரணும், அவங்களுக்கு பாஜகவோட கூட்டணியில் போகிறது இஷ்டம் இல்லாட்டி கூட அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் கட்சி ஒற்றுமையாக இருக்கணுன்றதில் சிவி சண்முகம், கேபி முனுசாமி போன்றவர்கள் வந்து உறுதியாக இருக்காங்க. இல்லாட்டி நம்ம சவுத்துலேயும் கொங்கு மண்டலத்துலேயும் தோப்போம். அதே மாதிரி வேலுமணிக்கு என்னென்னா வந்து கட்சியில் 2 பிரச்சனை, ஒன்று கட்சியை ஒற்றுமைப்படுத்தணும், 2வது பாஜகவோட கூட்டணிக்கு போகணும். இந்த 2 விஷயத்துலேயும் வேலுமணி தங்கமணி போன்றவர்கள்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க. என்னென்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா தனித்தனியாக பாஜகவும் அதிமுகவும் தனியாக போனால் கொங்கு மண்டலத்தில் நம்ம வின் பண்ண முடியாது, எம்எல்ஏ இடத்துல எலெக்ஷன்ஸில் வின் பண்ண முடியாது, எப்படி நம்ம வந்து வீக் ஆகிட்டோம்னு நினைக்கிறாங்க. வீக் ஆகிட்டோம் கொங்கு மண்டலத்தில் வீக் ஆகிட்டோம். பாஜகவும் அதிமுகவும் தனித்தனியா கண்டிப்பாக ஓட்டு பிரிஞ்சு அவங்க தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்மளே எம்எல்ஏ ஆக முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளோடு சிக்கின்னு இருக்கிறதுனால எடப்பாடி ஒரு திடீர்னு இனிமேல் பாஜகவோட கூட்டணியே கிடையாது அது இதுன்னு சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்னா ஒரு எலெக்ஷன் வந்தால் வெற்றி பெற தான் நோக்கமாக இருக்கணுமே தவிர யார் கூட சேர்ந்தால் வெற்றி பெறுவாங்கன்றதே தவிர எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த கூட்டணி இருக்க போகிறதில்ல. பாஜகவோட சேர்ந்து ஒரு வலிமையான கூட்டணி அமைச்சா திமுகவுக்கு கரெக்டான ஒரு போட்டியாக வருன்றது ஒரு எண்ணம் அதிமுக மத்தியில் இருக்குது. இல்லை, இப்போது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு ஓட்டு விழாதுன்னு சொல்லி தான் பாஜகலேருந்து வெளியே வராரு. அப்பயும் ஆனால் தோல்வி கிடைக்குது அப்படின்னா இப்போ இந்த தோல்வி
அப்போ நம்ம மக்கள் நம்பலை, அப்போ நம்ம 2026லும் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னு தானே அர்த்தம் எடப்பாடி. அந்த கூட்டணி அவர் வெளியில் வந்தாரே தவிர அந்த யுக்தியை வந்து அவர் சரியாக பயன்படுத்தலை. வெளியில் வந்தவர் பாஜகவை கடுமையாக எதிர்த்து களமாடி இருக்கணும், அது பண்ணாத விட்டார். அதனால் அவருக்கு நம்பிக்கை மக்கள் சிறுபான்மையோரோ இல்லை மற்றவங்களோ நம்பிக்கை வச்சு ஓட்டு போடலை. ரெண்டாவது அந்த மோடி எதிர்க்க இருக்கிற அந்த கூட்டணி, மோடியை எதிர்த்து இருக்கிற அந்த திமுக கூட்டணி, அது வந்து மோடி எதிர்ப்புன்றதை மையமாக வச்சுருக்கு. ஆக்சுவலாக அது சிறுபான்மையோர் ஓட்டை இயல்பாகவே எடுத்தும் போது விடுதலை சிறுத்தைகள் ஓட்டை பட்டியலின ஓட்டை வாங்கிட்டு போகுது. எடுத்த உடனே ஒரு 20% ஓட்டை டகால்னு எடுத்துன்னு போயிடுறாங்க. அந்த ஓட்டை இவங்களால் என்றைக்குமே எடுக்க முடியறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ அதனால் இவங்களுக்கு என்னென்னா பிரிஞ்சு வந்து நீங்கள் பாஜகவில் பிரிஞ்சு வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் 21 அசம்பிளி எலெக்ஷனில் ஒன்றா இருந்தீங்க. கோயம்புத்தூரில் 10 இடங்கள் வின் பண்ணீங்க, 10.5 கொடுத்தீங்க. சேலத்தில் 9 இடங்கள் வின் பண்ணீங்க. அது மாதிரி 75 இடங்கள் வின் பண்ணீங்க. அது அசம்பிளி எலெக்ஷனாக இருக்கிறதுனால இந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆச்சு. வரப்போகிறது அசம்பிளி எலெக்ஷனாக இருக்கிறதுனால இதே கூட்டணி தான் ஒர்க் அவுட் ஆகும். இன்னும் கொஞ்சம் நம்ம எல்லோரையும் சேர்த்துட்டா அரவணைத்துக்கொண்டா திமுகவுக்கு எதிர்ப்பாக இருக்கிற ஓட்டுக்களை நம்ம ஒருமுகப்படுத்தலாம் அப்படின்ற எண்ணம் இருக்குது. இல்லை, இப்போ என்ன நெருக்கடியில் அவர் இதை சந்திக்க போகிறார்? இந்த 16ஆம் தேதி அவருக்கு என்னென்ன நெருக்கடிகள் இருக்கும்? அவருக்கு வந்து ஒற்றுமை, இவங்களெல்லாம் ஒன்று சேர்க்கணும், கட்சியில் இணைக்கணுன்ற அந்த ஒற்றுமை தான் இவருக்கு நெருக்கடி. ஓபிஎஸ்சியும் சசிகலாவெல்லாம் இணைக்கணுன்றதான் ஒரே நெருக்கடி. அது அவங்க வந்தாங்கன்னா என்னுடைய பதவிக்கு ஆபத்து இருக்கக்கூடாதுன்னு இவர் சொல்கிற பதில். அப்போ என்ன அரேஞ்ச்மெண்ட் ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றது தான் பிரச்சனை இந்த 6 மந்திரிகள் மத்தியில். அதுதான் இப்போ ஓடிட்டுருக்கு. ஆக்சுவலாக இதை எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்க போகிறாங்க? இவங்களாம் வரவே வேண்டாம்னு எடப்பாடி ஒரு முடிவு எடுக்க போகிறாரா? அதுக்கேற்றபடி இந்த மாவட்ட செயலாளர் செயற்குழு உறுப்பினர்லாம் அவங்களெல்லாம் வந்து இவர் பக்கம் இழுக்க போகிறாரா? நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்தால் உங்கள் இடத்துக்கு வந்து பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி. அப்போ யார் யார்ட்டெல்லாம் அந்த மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு? அவர் எம்எல்ஏ கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காரு, பல எம்எல்ஏக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, பல இவங்ககிட்டலாம் அந்த மாவட்ட செயலாளர்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காரு. உங்கள் பதவிக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னா இப்போ இந்த 6 சீனியர் அமைச்சர்கள் இருக்காங்களே, முன்னாள் அமைச்சர், அவங்களுக்கு வந்து ஒரு இதுவாக இருக்காதா இது? இல்லை, அவங்க விஷயம் அவங்களுக்கு தெரியாமலா இருக்கும். அவங்க எடப்பாடி இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறான்னு அவங்களுக்கும் தெரியுங்க. இது வந்து எல்லா காலத்துலையும் நடக்கிற விஷயந்தான். இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜானகி பிரிஞ்ச போது மறுபடியும் சேர்ந்த போது இதே பிரச்சனை இருக்க தான் செஞ்சுது. ஜானகியோட ஆளுங்களுக்கு அக்காமடேட் பண்ணணும். பன்னீர்செல்வமே ஜானகிட்டேருந்து வந்தவர் தானேங்க. அந்த மாதிரி பல டிஸ்ட்ரிக்டில் எல்லாம் அப்படி தானே இருப்பாங்க. அதெல்லாம் சேர்க்கறது தானே ஒரு கட்சி ஒன்றுபடுதுன்னா பல தியாகங்களுக்கு நீங்கள் தயாராகணும். சிலருக்கு பதவி போகும், சிலருக்கு பதவி கிடைக்கும், அதெல்லாம் இருக்காதானே. எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி தானே போகணும். கட்சி நமக்கு வெற்றி பெறணுன்ற ஒரு நோக்கத்தில் போகும்போது சில பேர் அஃபெக்ட் ஆவாங்கன்ற காரணத்துக்காக நீங்கள் ஒற்றுமையை தள்ளி போட முடியுமா? அப்போ நீங்கள் வலிமையாக இருக்கிறது நீங்கள் அல்லங்க யாருமே வேண்டாங்க, நான் வலிமையாக தாங்க இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஓபிஎஸ்க்கு மேலே ஓட்டு வாங்கி வின் பண்ணி காமிச்சிருக்கணும் இல்லை? நீங்கள் ஏன் கோட்டை ஓட்டிங்க? ஒருவேளை சார் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில், அந்த செயற்குழு கூட்டத்தில் ஒரு நெருக்கடிக்கு உள்ளானா என்ன பண்ணுவார் அவர்? நெருக்கடி இந்த மாதிரியான மிக பயங்கரமான ஒரு நெருக்கடி வருது. ஏன்னா கடந்த நம்ம பொதுக்குழு தீர்மானங்கள்லாம் பார்த்துருக்கோம், ஓபிஎஸ் அவர்களை நீக்கி இவங்க ஒரு தீர்மானம்லாம் போட்டு அதில் வெற்றி பெற்றாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு செயற்குழுவில் எடப்பாடி அவர்களுக்கு ஒரு நெருக்கடி வந்துச்சுன்னா என்ன முடிவு எடுப்பார்? இல்லை, அவர் வந்து இந்த நெருக்கடி வந்ததுன்னா என்ன பண்ணுவார், இதை பற்றி நம்ம தனியாக ஒரு கூட்டம் போட்டு விவாதிக்கலாம், நான் எல்லாரையும் கருத்து கேட்குறேன்ற மாதிரி ஏதாவது ஒரு தள்ளி போட்டு அவர் காலம் கடத்துறது தான் சார் ஒரு முக்கியமான வேலையாக இருக்குது. இல்லை, அவரை கார்னர் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன். அவரை கார்னர் பண்ணிவிட்டு அவர் ரிசைன்லாம் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் வந்து என்னை பொதுக்குழு தான் என்னை தேர்ந்தெடுத்ததுன்னு அவர் சொல்லிட்டு இருக்கார். அதனால் அவர் காலம்லாம் அவர் வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டு போகிற மாதிரி இல்லை. அவர் என்ன பண்ணுவார், இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னுடைய பொதுச் செயலாளர் போஸ்ட் டேமேஜ் ஆகாத அளவுக்கு நீங்கள் யாரை வேணால் சேர்த்துக்கோங்கன்ற முடிவில் தான் போவார் அவர். இல்லை, இப்போது அதுக்கு அவருடைய பயம்ன்றது இயல்பான பயமாக பார்க்கலாம் இல்லையா? நம்ம இல்லை, அவரோட பதவி போகிறதுன்றது சுயநலம் தானே. கட்சி நலன்றது ஒன்று இருக்குல்ல. கட்சி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன் அமங் தி ஈக்குவல்ஸாக இருக்கீங்க சார். நீங்கள் வந்து எல்லோருடையும் பெரியவராக இல்லை, எல்லோருக்கும் சமமாக இருக்கிற 10 பேரில் நீங்களும் ஒருத்தராக இருக்கீங்க. ஓபிஎஸ்ஸை நீங்கள் ஒரேடியாக விட்டுற முடியாது, சசிகலாவை நீங்கள் ஒரேடியாக விட்டுற முடியாது. அவங்களாம் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க தான். அவங்க உங்கள் கூட ஈக்குவலாக இருந்து கட்சி நடத்தினவங்க தான், வந்தவங்க தான். இன்ஃபேக்ட் உங்களை முதலமைச்சராக போட்டவங்களே சசிகலா தான். நீங்கள் அவங்களோட போட்டி போடும்போது நீங்கள் அவங்களுக்கு பெரியவங்களாக நீங்கள் இல்லை, செல்வாக்கிலையாவது பெரியவங்களாக இருக்கீங்கன்னா அதுலேயும் இல்லை. அப்போது உங்களுக்கு சமமாக இருக்கிற ஒருத்தர் உள்ளே வரும்போது அவங்களுக்கு ஏற்றபடியான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அதுதான் அங்கே தான் இந்த பிரச்சனையே ஓடிட்டு இருக்கு ஆக்சுவலாக. அப்போ இவர் வந்து என்னுடைய பதவிக்கு ஆபத்து இல்லாத பண்ணுங்கன்ற போது இந்த 6 மந்திரிகளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ அது பேச்சுவார்த்தை நடத்தி தான் முடிவு பண்ண முடியும் அப்படின்ற எண்ணமாக இருக்குது. அப்போ நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்க. அவர் என்ன சொல்லுவார், நீங்கள்லாம் விரும்பினீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்துங்க, எல்லாரையும் உள்ளே கொண்டு வாங்க, ஏன் பதவிக்கு ஆபத்து இல்லாத பார்த்துக்கோங்கன்னு அந்த விஷயத்தில் பிடிவாதமாக இருந்தார்னா இது இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டுருக்கோம். அது என்ன பாரதன்னு. அப்புறம் அந்த ஒரு கட்டத்தில் வந்து பாஜக மாதிரி கட்சிகள் வந்து அதிமுகவை சேர்த்தா தான் நம்ம வந்து திமுகவுக்கு ஃபைட் கொடுக்க முடியும்னு இப்போவே
பாஜகவோட துணைத் தலைவர் சீனிவாசன்லாம் பேசுகிற மாதிரி திமுகவை தோக்கடிக்கணும்னு அதிமுகவோட தான் இருக்கணும்னு சொல்கிறாரு. அந்த விஷயத்தை பாஜக கையில் எடுத்ததுன்னா இவங்க ஏதோ ஒரு கட்டத்தில் எடப்பாடியை வந்து அவங்க கார்னர் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். அப்போ வந்து எடப்பாடி என்ன முடிவு எடுப்பார்? அவர் ஏற்கனவே இப்போ ஒரு அழுத்தம் இருக்கா? அந்த பாஜகவை மீண்டும் உள்ள சேர்க்க வேண்டிய அழுத்தம் உள்ள இருக்கா? இவங்களுக்கு இருக்கு, அது இவங்களுக்கு இருக்கு. அதை இவங்க வெளியில் காமிச்சிக்க மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு இருக்கு. 26 எலெக்ஷன்ஸ்ல நம்ம ஒன்னா போகணுன்ற அழுத்தம் இருக்கு. அண்ணாமலை சீன்ல இல்லாட்டி கண்டிப்பாக இது நடக்கும். கூட்டணி தான். ஆமாம், கூட்டணி கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா திமுக அணியை எதிர்த்து பல்வேறு விதமாக ஓட்டுகள் பிரியறதுனால மறுபடியும் அந்த அணி தான் வின் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க பாஜக. அதனால கூடிய அளவு நம்ம எல்லாரையும் எவ்வளோ கட்சிகளை ஒன்று சேர்க்க முடியுமோ அவ்வளவு சேர்த்து ஒரு மெகா அலையன்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணணுன்றதான் அவங்க எண்ணமா இருக்கு. எடப்பாடி இப்போ சொல்லுவார் பாஜகவோட கூட்டணி கிடையாது, அது கிடையாது, இது கிடையாதுன்னு சொல்லுவார். ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு இந்த நேரத்துக்கான பேச்சு. அதை தவிர தேர்தலில் வந்துட்டீங்கன்னா எப்படி வின் பண்ண போறீங்கன்றதான் பாயிண்டிங்க. அதில் கருத்தோ கொள்கையோ இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அதெல்லாம் எப்படி வேணா பண்ணிக்கலாம். அதனால வந்து யார் கூட சேருவாங்க, எப்படி சேருவாங்கலாம் இப்போ சொல்ல முடியாது. ஆனால் மெகா கூட்டணி அமைக்கணுன்றது அதிமுகவில் இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கு, பாஜகவில் இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கு. 21 தேர்தலில் நம்ம கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் கொங்குவனத்தில் நல்லா வின் பண்ணியிருக்கோம். அது இப்போ நம்ம சவுத்துலேயே நம்ம வந்து பாஜகவோட சேர்ந்தால் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ டெல்டாவில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஒன்றும் பாஜகவுக்கு பெரிய செல்வாக்கு இல்லை. அதனால் இந்த 2 மண்டலத்தில் நம்ம வின் பண்ணிட்டோம்னா ஒரு கணிசமான ஒரு வெற்றியை பெற முடியும். 75 சீட் பெற்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டைட்டாக வந்து ஒரு ஃபைட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதிமுக நினைக்கிறாங்க, பாஜகலையும் நினைக்கிறாங்க. திமுகவுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்குபன்சி இருக்கும்ல, அதை வந்து விஜயோ இல்லை சீமானோ கேஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை வந்து ஓட்டாவை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம், நம்ம ஒருமுகப்படுத்தலான்ற எண்ணம் இவங்களுக்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம கட்சியை வலிமைப்படுத்தினா நம்ம அதிகமான சீட்டில் நிற்க முடியும். இவருடைய கண்டிஷன் ஒன்றா தான் இருக்குது. எடப்பாடியோட கண்டிஷன் ஒரே கண்டிஷன் தான், என்ன முதல்வர் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. அது மட்டும்தான் அவரோட பாயிண்ட். இப்போ அதுதான் அங்கே பிரச்சனையா இல்லை. அது ஒன்றும் இப்போ பிரச்சனை கிடையாது. கட்சி ஒன்றுபடுத்தினா என்னுடைய அங்கே அது பிரச்சனை இல்லை. முதல் பிரச்சனை பொதுச் செயலாளர் பதவிக்கு எனக்கு ஆபத்து வரக்கூடாதுங்க. ஆமாம். அடுத்த பிரச்சனை என்ன முதல்வர் கேண்டிடேட்டா போடணுங்க. இல்லை, இவங்க 2 பேரும் உள்ள வந்தா அந்த 2 விஷயத்துக்கும் அவர் வந்து பயப்படுறாரு. அந்த 2 விஷயத்துக்கு எனக்கு கேரண்டி கொடுங்க. அது பயப்படுறாரு. ஆனா அதுக்கு அவங்க 2 பேரும் வரா மாதிரி இல்லை. சசிகலா அவங்களுமே வந்து சசிகலா தேர்தலில் நிக்கிறது கொஞ்சம் இல்லை சார். சசிகலா தேர்தலில் நிக்கல. ஆனா அவங்க உள்ள வந்தா அந்த ஆளுமைன்றது வேற மாதிரி மாறும். மீண்டும் அவங்க உள்ள வந்தா எல்லாமே சேஞ்ச் ஆகும். இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்களும் துணை முதல்வரெல்லாம் இருந்திருக்காரு, அவரும் துணை ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்காரு. அப்படின்னும் போது ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்காருன்னும் போது யோசிப்பார் இல்லையா எடப்பாடி அவர்கள்? கண்டிப்பாங்க. அதனால தான் இவர் பயப்படுறாருங்க. ஒன் அமங் ஈக்குவல்ஸ்னு சொன்னல. இவர் அவங்களோட பெரியவர் கிடையாது இல்ல. இவர் ஏதோ நான் என்ன கேட்கிறேன், அவங்க 2 பேரும் இதுக்கு ஒரு உத்தரவாதம் தரலாம் இல்லையா? இவர் தான் முதலமைச்சர், இவர் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்து எல்லாமே பேச்சுவார்த்தை நடத்தினா தானே முடியும். அதனால நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கே வந்து இப்போ அன்அஃபிஷியலாக சில பேர் அங்கே 6 பேரில் சில பேரெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பட் அஃபிஷியலாகவே ஒரு பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு எடப்பாடி வாயிலேருந்து இன்னும் வரல. ஆக்சுவலாக எடப்பாடி வந்து இந்த 2 விஷயத்தை வந்து ஃபைனலைஸ் பண்ணணும்னா அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தினா தான் முடியும். ஆனால் ஓபிஎஸ் என்ன சொல்கிறாரு, எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், கட்சி ஒன்றுபட்டா போகிறோன்றார். அது சொல்கிறது வந்து ஒரு பேச்சுக்காக சொல்லுவாரே தவிர உண்மையிலேயே உள்ளே வந்த பிறகு அவர் என்ன எதிர்பார்ப்பாரு எல்லாருக்கும் தெரியும். சசிகலா விரும்பல வந்துட மாட்டாங்க. அவங்களும் வந்து தனக்கு ஏதாவது ஒரு பொசிஷன் வேணும். அப்போ இதெல்லாம் பேச்சுவார்த்தையில் தான் முடியும். அப்போ அந்த பேச்சுவார்த்தைக்கு போகிறதுக்கு எடப்பாடி இவங்ககிட்ட கண்டிஷன் போடுறாரு, இதெல்லாம் உறுதி பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு போங்கன்னா இந்த ப்ரீ கண்டிஷனோட யாராவது பேச்சுவார்த்தைக்கு போக முடியுமா? நான் தான் முதல்வர் கேண்டிடேட்டாக இருப்பேன், நான் தான் பொதுச் செயலாளராக இருப்பேன், அந்த கண்டிஷனோட யாரும் நீங்கள் ஓபிஎஸ் கிட்டேயோ சசிகலா கிட்டேயோ பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா? அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் திறந்த மனதோட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியதாக இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலுமே சார் அவர் கேட்குறது 2 விஷயம் தான். அந்த 2 விஷயம் பொதுச் செயலாளர், இன்னொன்று முதல்வர். இது அவர் இப்போ இருக்காரு, அவரை தான் பொதுக்குழு இருக்குன்னா அப்போ அதை அவங்க ஒத்துக்கிட்டு தானே ஆகணும், ஒத்துக்கிட்டு தானே உள்ள வரணும். அதான் அதை ஒத்துண்டு உள்ள அவங்க வரணுன்றது பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தானே முடிவு பண்ண முடியும். ஒரு பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு அப்போ அவங்களுக்கு என்ன கொடுக்குறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்களை எப்படி அகாமடேட் பண்ண போறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது தீர்மானிக்கணும்ல, அது இவர் எடப்பாடி ஒத்துக்கணும்ல. அப்போ என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட் வரப்போகுது, ஒரு உயர்மட்ட குழு வரப்போதா, ஒரு வழிகாட்டுதல் குழு வரப்போதா, ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும் இல்லை. இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இவர் எப்படி ஒரு 2026 நோக்கி போயிட்டு இருக்காரு? ஏன்னா ஒரு கூட்டணி வந்து அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு, திமுக கூட்டணியிலிருந்து நம்ம வந்து கூட்டணிக்கு வந்துருவாங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் தொண்டர்களுக்காக சொல்றதா இல்லை நிஜமாவே எதுவும் திட்டங்கள் எதுவும் வச்சிருக்காரா? இவர்கிட்ட எந்த திட்டமும் இருக்கிற மாதிரி தெரியல சார். இந்த கட்சி பலவீனமா போயிட்டே இருக்கு. இவர் வந்து இன்னும் வலிமையாப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் எதுவும் இல்லை. இவர் வந்து விக்கிரவாண்டி எலெக்ஷன்ல கூட நிற்காத போயிட்டாருன்னா அதுக்கு என்ன, அது வலிமை இல்லாத இருந்த ஒரு காரணத்தினால தான் நிற்காத போயிட்டாரு. இல்லை பாமகவே நின்று 62,000 63,000 ஓட்டு வாங்கும்போது இவன் ஏன் நின்றுக்கூடாது? இவரோட அதிமுக ஓட்டெல்லாம் திமுகவுக்கு பெரும்பான்மை போயிருக்கு. இந்த மாதிரி போயிருந்தா அப்புறம் கட்சி என்ன ஆகும்? அதுதான் பாயிண்டிங். ஆக்சுவலாக
கட்சிக்கு தேவை ஒற்றுமை. மக்கள் பார்வையில் கட்சி ஒற்றுமையாக இருந்தால் தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. எடப்பாடி தனியாக அது மாதிரி கட்சி நடத்தியிருந்தாருன்னா நீங்கள் பொதுக்குழு வச்ச உறுப்பினர்கள் வச்சுக்கலாம், எம்எல்ஏக்களை வச்சுக்கலாம், அவங்களுக்கு சீட்டையும் கொடுக்கலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கே சீட்டை கொடுக்கலாம், அவங்களாம் வின் பண்ணணுமே. பாஜக வந்ததுன்னா கூட நீங்கள் வந்து கட்சி ஒற்றுமையாக இருந்தால் வின் பண்ண முடியும். பாஜக வருதுன்னா அவங்க கூடயே வந்து ஓபிஎஸ் சசிகலாலாம் கூடயே வருவாங்க. அதை ஏற்றுக்கிற நிலையில் இருக்கணும் ஆக்சுவலாக வந்து. அதனால் முன்னாடியே நம்ம ஒன்றுபடலான்றது தான் வேலுமணி தங்கமணிலாம் சொல்கிறது. அவங்க வந்து நம்மளை ஒன்றுபடுத்த தவிர நம்மளே ஒன்றுபட்டு வலிமையாக காட்சி நம்ம வலிமையாக மாறலாம். அப்புறம் அப்போ தான் நம்ம டிக்டேட் பண்ண முடியும் நம்ம தலைமையில் கூட்டணி போன்ற விஷயங்கள்லாம். அதை நீங்கள் இழுத்துட்டே போகாதீங்க, ஒரு முடிவு எடுங்க. ஏன்னா திமுகவுக்கு எதிரான ஒரு விஷயத்தை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா தான் நம்ம கரெக்டாக அந்த எலெக்ஷனை பேஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. எடப்பாடி, சசிகலா, ஓபிஎஸ் எல்லாருமே ஒன்றுபட்டுட்டாங்க. பாஜகவும் உள்ளே வந்துருச்சு, டிடிவி தினகரனும் உள்ளே வந்துட்டாங்கன்னா அப்போ வெற்றி வாய்ப்புன்றது எளிதுன்னு நினைக்கிறேன். வெற்றி வாய்ப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு டஃப்பான ஃபைட் இருக்கும். திமுகவுக்கு வந்து அது ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அதுக்கான எதிர்மறையான ஒரு ஓட்டுகள் இருக்க தானே செய்யும். இல்லை, இப்போ மக்களே வந்து குழப்பத்தில் இருக்காங்களா? இவங்க அதிமுக பெரிய அணியா இல்லை, நம்ம அதிமுக பெரிய அணியா இல்லை, திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியுது இல்லை நீங்கள் தனியாக போனீங்கன்னா. அதனால் அதிமுக ஒரு மெகா கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. இல்லை, அப்போ எடப்பாடி திட்டம் இப்படியா கூட இருக்கலாம். இது இப்படியே நம்ம போவோம், வரும்போது நம்ம சீமானையோ பாஜகவையோ நம்ம கூட்டணியில் எடுத்துக்கலாம், ஓபிஎஸ் சசிகலா தேவையில்லை அப்படின்ற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு இருக்கலாம் இல்லையா? இல்லை, ஓபிஎஸ் சசிகலாவை நீங்கள் சேர்க்காத இருந்தால் பாஜக ஒத்துக்க மாட்டாங்கல்ல. சவுத்தில் வந்து அவங்களுடைய ஓட்டு முக்கியமாக இருக்குல்ல. பாஜக இப்போ வந்து இப்போ எடப்பாடி அவர்கள் சொல்லுவாங்களே, அவங்க 2 பேர் வேணாம், நான் உங்க கூட கூட்டணி வச்சுக்கிறேன், உங்களுக்கு சீட்டுகள் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்ட் வைக்கிறது கூட வாய்ப்பு இல்லை. அவருடைய திட்டம் அதுவாக கூட இருக்கு. அவர் ஏற்கனவே சொன்னாருங்க. இது ஏற்கனவே சொன்னதுனால தானே பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட்டணி அமையல. அதோட விளைவு தானே பார்த்தோம். நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட்டணி அமையல, அதோட விளைவை பார்த்தோம் இல்லையா? அதனால் இவர் சொல்கிறது எதுவுமே பாஜக எடுத்துக்க மாட்டாங்க. இனிமேல் அவங்களெல்லாம் சேர்த்துனா தான் கூட்டணி, உங்கள் கட்சி வலிமையாக இருக்கட்டும், அதோட தான் அவங்க கூட்டணி வச்சு போடுறது. இப்போ இந்த கூட்டணி வச்சுக்க மாட்டோம் அப்படின்னா இப்போ இதே மாதிரி அவங்க வந்து பாமக எப்படி அவங்க தனியாக ஒரு கூட்டணி வைப்பாங்களா? அவங்க தனியாக போனாங்கன்னா ஓட்டு பிரியும், தோப்பாங்க 2 பேரும் மறுபடியும். அது அந்த விஷயத்தை வந்து விரும்பலை. இப்போ நீங்கள் மறுபடியும் அதிமுக தேமுதிக மாதிரி என்ன கேட்குறேன், அதிமுக தான் பெரிய கட்சி, ஆப்வியஸ்லி அதிமுக தான் பெரிய கட்சி. அப்போ அதிமுக எடப்பாடி அவர்கள் சொல்கிறது தானே பாஜகவும் மற்ற கட்சிகளும் கேட்க வேண்டிய ஒரு நிலை வரும். அந்த விஷயத்தில் கேட்பாங்க. நீங்கள் வலிமையாக இருந்தால் தான் கேட்பாங்க. நீங்கள் வலிமையாக நீங்கள் உங்கள் கட்சியை நீங்கள் வலிமையாக கொண்டு வந்தால் தான் கேட்பாங்க. இந்த மாதிரி லெவலில் இருந்தால் அவங்க ஏன் கேட்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? வின் பண்ணணும்னு என்ன, வெற்றி பெறணும்னா நீங்கள் வந்து வலிமையாக இருக்கணும்ல, கட்சி வலிமையாக இருக்கணும்ல. நீங்கள் வந்து ஏன்னா இந்த எல்லாமே பார்லிமெண்ட் எலெக்ஷனோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் வலிமையாக இருந்தால் தான் ஓட்டு போடுவாங்க, இல்லாட்டி ஓட்டு போட மாட்டாங்க. ஆக்சுவலாக இதுவரையும் கட்சியை வந்து இதுவரையும் சந்திக்காத ஒரு தோல்வி வந்து சந்திச்சிருக்கு. அதை நீங்கள் வெறும்னு நீங்கள் கடந்து போக பார்த்தீங்கன்னா முடியாது. ஆக்சுவலாக 8% ஓட்டு திருநெல்வேலியில் வாங்கியிருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து 9 இடங்களில் 4வது இடத்துக்கு 3வது இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஒரு இடத்துல 4வது இடத்துக்கு வந்திருக்கீங்க. இது மாதிரிலாம் வந்து அதிமுகவுடைய வரலாற்றில் தோல்வியை சந்திச்சதே கிடையாது. அவ்வளோ தூரம் கட்சி வலிமை எழுந்திருக்கும்போது நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து 26ல் வந்து ஓபிஎஸ்சி நீங்கள் சசிகலாவோ இல்லை பிரிந்து போனவங்க யாரையும் சேர்க்காத வெற்றி பெறணும்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? தொண்டர்களுக்கு தெரியுது. நீங்கள் இது மாதிரி இருந்தீங்கன்னா தொண்டர்கள் வேறு கட்சிக்கு தான் போயிடுவாங்க தவிர உங்களுக்கு வேலை செய்ய மாட்டாங்க. ஆக்சுவலாக அதாவது இவங்க கட்சியை வலிமையாக்கணும், அதே சமயம் பாஜக போன்ற கட்சிகளோடு சேர்ந்து வலிமையான கூட்டணி அமைக்கணும்னு 2 விஷயம் இருக்குது. முதல் நம்பர் 1 இது ஒற்றுமை அமைக்கணும், ஒற்றுமையாக இருக்கணுன்றதான் முதல் அஜெண்டா. அந்த அஜெண்டாவில் தான் இந்த 6 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதை முடிச்ச பிறகு தான் அடுத்த அஜெண்டா பாஜகவோட சேர்றது. அதுக்கேற்றபடி பாஜகவும் அண்ணாமலை இல்லாத போது ராமசீனிவாசன் போன்றவர்களை தலைவராக கொண்டு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சரி பண்ண பார்ப்பாங்க. முதல்ல பாஜக சொல்கிறது நீங்களாம் ஒன்றுபடுங்க, அடுத்த கட்டமாக நம்ம அதை எடுத்துக்கலான்றதான் பாயிண்ட்டு. அதில் எடப்பாடி தன்னுடைய பதவியை காப்பாற்றுறதுக்கு பல கண்டிஷனை போடுறாரு. அது 6 அமைச்சர்கள் ஒர்க் பண்ணுறாங்க. இல்லைங்க ஒரு கலாட்டா பண்ணால் தான் முடிய ஒரு 2 செயற்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலர் சொல்கிறாங்க. அந்த கலாட்டா வருமா வராதான் இப்போ கேள்விக்குரியாது. இப்போ இந்த அவசர செயற்குழு வந்து அமைதியாக நடக்குமா இல்லை ஆர்ப்பாட்டமாக நடக்குமா இல்லை வந்து ஒரு மாதிரி அலங்கோலமாக போயிடுமான்றது அப்போ தான் தெரியாது ஆக்சுவலாக. ஆனால் இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது. இந்த கோரிக்கைகள் இதை வந்து வச்சா வந்து இதை வந்து ஒரு பெரிய அளவில் கொண்டு போகணுன்றதான் இவங்க சில பேரோட கருத்தாக இருக்குது. அதுவும் சண்முகத்துக்கு வேண்டிய இவங்க மாவட்ட செயலாளர்லாம் இதை பெருசாக கொண்டு போகணும் நம்ம அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க அப்போ அமைதியாக இருக்கிறதுக்கு காரணமே புயலுக்கு முன் அமைதி மாதிரி சண்முகம் அமைதியாக இருக்காரு. இது ஒரு பெருசாக கொண்டு போகணும்னு அமைதியாக இருக்காது. அப்போ 16ஆம் தேதி ஒரு புயல் இருக்கலாம், அது மாதிரி இருக்கலாம். இல்லை அது வந்து கரை கிடக்காம சென்னைக்கு வராமல் வங்காளத்துக்கு போகிற பெங்காலுக்கு போகிற புயல் மாதிரி அது போகவும் செய்யலாம், சொல்ல முடியாது. இது வந்து ஒரு இது குழப்பத்தில் இருக்குது ஆக்சுவலாக. இது எப்படி வெடிக்கும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக திமுகவில் நடக்கக்கூடிய விஷயங்கள், குறிப்பாக வந்து துணை முதல்வர் கிட்டத்தட்ட சில நாட்களுக்கு முன்பாக வந்து ராஜகண்ணப்பன் அவர்கள் கூட வந்து ஆகஸ்ட் 19க்கு பிறகு தான் அவரை வந்து துணை முதல்வர் அப்படின்னு கூப்பிடணும்னு சொல்கிறாரு.
ஏற்கனவே துணை முதல்வர் பதவி பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து வலுத்திருக்கிறது பழுக்கவில்லைன்னு போன்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. என்ன நடக்குது? ஏன்னா KN நேரு உள்ளிட்ட அமைச்சர்களோடு கொஞ்சம் பிரச்சனை அப்படின்ற மாதிரியான செய்திகளும் சொல்லப்படுது. எது உண்மை? என்ன நடக்கிறதுங்க? இல்லை, அதாவது KN நேருவோட பிரச்சனையெல்லாம் வந்து அதெல்லாம் பெரிய அளவுக்கு ஒன்றும் பேசப்பட்டதாக தெரியல. ஆக்சுவலாக KN நேரு இன்னும் முதல்வரோட நம்பிக்கைக்குரிய ஒருத்தராக தான் இருக்கார் அவர் ஆக்சுவலாக. ஏன்னா அவர் நல்லா உழைக்கிறாரு, அதனால் நம்பிக்கைக்குரியவராக இருக்கார். அவர் மேலே ஏதாவது இது இருக்கலாம், சில சின்ன சின்ன குறைகள் ஏதாவது மேலே இருக்கலாமே தவிர மற்றபடி பெரிய அளவுக்கு முதல்வருக்கும் அவருக்கும் ஒரு பிளவு மாதிரி இருக்கிற மாதிரி எதுவும் தெரியல. பட் அடிப்படையான விஷயம் என்னென்னா வந்து இவருக்கு உதயநிதிக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுக்கணுன்ட்டு பல பேர் பேசுகிறாங்க. இப்போ கண்ணப்பன் கூட பேசினார் 19ஆம் தேதிக்கு பிறகு அவர் துணை முதல்வர் ஆகிடுவார் அப்படின்னா. என்னன்னு கேட்டால் ஆடி மாதம் முடியுது, அதுக்கப்புறம் பௌர்ணமி வருது, எதோலாம் அவங்க அதிமுகலையும் இது மாதிரி பேச ஆரம்பிச்சு. திராவிட கட்சிகள் இது பாருங்கள், இந்த அதிமுக பொதுக்குழு எப்படி ஆடி மாதம் தள்ளி போட்டாங்க, அது மாதிரி அங்கேயும் பேசுகிறாங்க. ஆமாம், பாயிண்ட் என்னென்னா வந்து எல்லாருமே இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, பல பேர் பேசுகிறாங்க. ஸ்டாலின் சொல்கிற மாதிரி குரல் வலுத்து இருக்குது, பட் பழுக்கலை அப்படின்னு சொல்கிறாருல்ல. குரல் வலுத்து இருக்குது. ஒருவேளை அவர் என்ன ஐடியாவில் சொன்னார், இன்னும் வலுக்கணும்னு சொல்கிறாரா என்னன்னு தெரியல. பழுக்கலைன்னா இன்னும் நல்லா குரல் கொடுங்க, அப்போ தான் பழுக்குன்னு சொல்கிறாரா என்னன்னு தெரியல. நம்ம ஊர்லலாம் வந்து இப்போது இந்த கோயம்பேட்டிலலாம் சில பழத்தை கல் போட்டு பழுக்க வைப்பாங்க, அந்த மாதிரி பழுக்க வைக்கணுமான்னு தெரியல. ஆக்சுவலாக பாயிண்ட் என்னென்னா வந்து உதயநிதிக்கு அவருக்கு இம்மிடியேட்டாக வந்து துணை முதல்வர் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த போஸ்ட் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டே கிடையாது. இப்போவே ஏற்கனவே வந்து உதயநிதி வந்து அந்த அரசாங்கத்தில் என்ன பொசிஷனில் இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். அரசாங்க அதிகாரிகள், முதல்வர் இருக்கிற அதிகாரிகள், இல்லை முக்கியமான அதிகாரிகள் எல்லாருமே முக்கியமான முடிவு ஏதாவது இருக்கும்போது சீஃப் மினிஸ்டர் அணுகினா எதுக்கு நீங்கள் சின்னவரை கன்சல்ட் பண்ணிக்கோங்கன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்கன்றது நமக்கு வர தகவலாக இருக்குது. அது இயல்பாக கூட அது ஓகே, நமக்கு ஒன்றும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அது. அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி முடிவுகள்லாம் எடுக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும்போது அவருக்கு ஒரு பதவியை கொடுத்தா தான் அப்படின்னா, பதவியை கொடுத்தா என்ன பிரச்சனை? பதவி கொடுத்தா எதிர்கட்சிகள் சொல்லுவாங்க வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க. திமுகவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. திமுகவில் இருக்கிற தொண்டன்லேருந்து மேலே இருக்கிறவரையும் வந்து எல்லாருமே உதயநிதி துணை முதல்வராக வரதையோ இல்லை ஈவன் அடுத்தது முதல்வராக வரதையோ ஈவன் கட்சிக்கு தலைவராக வரதையோ அவங்க வந்து எதிர்க்க போகிறதில்ல. அதுக்கேற்றபடி கரெக்டாக எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டாரு ஸ்டாலின். துரைமுருகன் பையனுக்கு எம்பியை கொடுத்துட்டாரு, TR பாலுவோட பையனுக்கு மந்திரியாகவே ஆக்கிட்டாரு. யார் யாருக்கு மூத்த தலைவர்கள் அவங்க பசங்களுக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அவர் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டார். கலைஞர் கூட இப்படி ஸ்டாலினுக்கு பண்ணது கிடையாது. அவர் 2011 ஆட்சி முடியறதுக்கு முன்னாடி தான் 2009 தான் துணை முதல்வர் கொடுத்தாரு. அப்போது அவர் எலிஜிபிளாக இருந்தார். அவர் ரொம்ப வருஷம் நீண்ட கால அனுபவம் பெற்று இருந்தார். அவர் வந்தபோது இந்த வாரிசு அரசியல், குடும்ப அரசியல்லாம் அவருக்கு ஒன்றும் அது எடுபடலை. அப்புறம் அவர் வந்த பிறகும் தன்னை நிரூபிச்சிட்டார். வந்த பிறகும் வந்து தன்னை வந்து ஒரு தலைவராகவும் தன்னை நம்பி ஓட்டு போடுறதுக்கான ஒரு பெரிய ஒரு இதை உருவாக்கிட்டார். தொடர்ந்து தேர்தலில் வெற்றியை காமிச்சிட்டு இருக்காரு, கூட்டணியை கரெக்டாக கட்டமைச்சிட்டாரு. இப்போ இவர் உதயநிதி இங்கே கொண்டீங்கன்னா, இப்போ கொண்டீங்க வச்சுக்கோங்க, 2026 தேர்தல் நெருங்குது. இந்த தேர்தல் நெருங்கும் போது நீங்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டுன்னு ஸ்டாலின் சொல்வீங்க. அப்போ ஓட்டு போடுற மக்களோ இல்லை எதிர்கட்சியோ, நீங்கள் போடுற ஓட்டு ஸ்டாலினுக்கு போடுற ஓட்டு இல்லைங்க, அது உதயநிதிக்கு போடுற ஓட்டு, யோசிச்சு போடுங்கன்னு ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்தாங்கன்னா அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு யாருக்கா தெரியுமா? அது எடுபடும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இருந்தால் இப்போது ஸ்டாலினுக்கு வந்து கட்சியெல்லாம் தாண்டி இந்த மாதிரி உரிமை தொகையை கொடுக்கறது போன்ற விஷயங்கள், நலத்திட்டங்கள் காரணமாக கட்சியெல்லாம் தாண்டி ஒரு ஓட்டு வந்துட்டுருக்கு. அவருக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்குது, ஒரு நல்ல பேர் வச்சுருக்காரு. அவருக்கு எதிரான கூட்டணிகள்லாம் சரியாக அமையலை, பிரிஞ்சு கிடக்கு கட்சிகள்லாம். அப்போது அந்த மாதிரி தேர்தல் வரும்போது உதயநிதி தாங்க சீஃப் மினிஸ்டர், இவர் சும்மா ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாள் இருப்பார், அப்புறம் உதயநிதி வந்துடுவார் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ணப்பட்டால், அந்த பிரச்சாரம் வந்து திமுகவுக்கு எதிராக போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு கவலை இயல்பாகவே திமுகவில் இருக்கிற சில பேருக்கு இருக்குது. அதனால் வந்து என்ன பண்ணுறது? அப்போ துணை முதல்வர் பதவி கொடுக்கலாமா வேண்டாமான்னா, திமுகவை பொறுத்த மட்டும் ஓகே கொடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் திமுகவில் இருக்கிறவங்க அவங்க கூட இருக்காங்க, அவங்களுக்கு என்ன வந்தது? உதயநிதியை வச்சுட்டு உதயநிதி கொடுக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு உதயநிதி வந்தால் பதவி கிடைக்கும் அப்படின்னு அவங்க எண்ணத்தில் என்ன வேணால் சொல்லலாம், அது வேறு விஷயம். ஆனால் ஸ்டாலின் பார்வையிலேருந்து பார்க்கணும்ல, உடனே அவர் கொடுத்தா என்னென்ன பிரச்சனைகள் வரும்
இல்லை ரொம்ப கொடுத்தா உடனே என்ன பிரச்சனை வரும்? உண்மையிலேயே வந்து முதல்வருக்கு உடம்பு சரியில்லை போல் இருக்கு. அதாவது அந்த குறுகிய காலத்துல வந்து நிறைய இந்த ஒரு எம்எல்ஏ ஆகிட்டாரு, அமைச்சர் ஆகிட்டாரு, அதாங்க நிறைய பொறுப்புகள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாங்க இந்த பொறுப்புகள் இப்போ இருக்கிற பொறுப்புலயே வந்து அவர் எல்லா வித அதிகாரத்தையும் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு துணை முதல்வர்னு கொடுத்த உடனே சீஃப் மினிஸ்டருக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லை போல் இருக்கு, பிரேமலதா சொன்னது கரெக்ட் தான் போல் இருக்கு அப்படின்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா? அதனால தான் துணை முதல்வர் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க போல் இருக்குன்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா? இதெல்லாம் இப்போ ஸ்டாலின் யோசிக்கிறார். உண்மையிலேயே பார்த்தா ஸ்டாலின் தான் வந்து இப்போ யோசிச்சுட்டு இருக்காரு. மற்றவங்களாம் யோசிச்சு முடிச்சுட்டாங்க, அவர் யோசிக்கிறார். இப்போ இந்த மாதிரி ஒரு எண்ணம் ஒரு மக்கள்கிட்ட, நமக்கு உடம்பு சரியில்லைன்னு மக்கள் நினைப்பாங்க. அப்புறம் நம்ம எலெக்ஷனில் நிற்கும் போது நம்ம சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னா நமக்கு ஓட்டு போட்டால் அப்புறம் உதயநிதி வந்துடுவாரோன்னு நினச்சி மக்கள் மாற்றி ஓட்டு போட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் பண்ணுவாங்க. குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் அதெல்லாம் சேர்த்து, ஏங்க உங்கள் ஓட்டு வந்து உதயநிதி தான் போடுறீங்க, ஸ்டாலின் இருக்க மாட்டாங்க, அவர் வந்து கொஞ்ச நாளில் ரிசைன்மெண்ட் போயிட்டு உதயநிதி வச்சுருவாருங்க அப்படின்ற ஒரு பிரச்சாரம் வந்ததுன்னா என்ன பண்ணுறது? ஸோ கருணாநிதி இருக்கும்போது அந்த பிரச்சனை வரலை. ஏன்னா கருணாநிதி ஒரு டால் லீடராக இருந்தார், அதனால் அந்த பிரச்சனை வரலை. இவருக்கு வந்து அந்த பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது? ஏன்னா இப்போ பலமாக இருக்குது. ஏன்னா ஸ்டாலினை பொறுத்த மட்டும் அவர் ஒரு நீண்ட கால அரசியலில் வந்ததுனால இயல்பாகவே ஒரு எதிர்கால தலைவராக பார்க்கப்பட்டார். அதனால் ஒன்றும் பெரிய அளவுக்கு பிரச்சனை வரல. கலைஞருக்கு அப்புறம் அவர் தான் இருந்தது. இப்போ இவருக்கு வந்து ஸ்டாலினுக்கு அப்புறம் இவர் தான் கட்சிக்காரங்க ஒத்துக்கிறாங்க, மற்றவங்க ஒத்துக்கிறாங்களா, நடுநிலை ஆசாமிங்க ஒத்துக்கிறாங்களா, ஓட்டு போடுற மக்கள் ஒத்துக்கிறாங்களா, இது எப்படி தெரியும் ஆக்சுவலாக? ஸோ இதெல்லாம் ஒரு சிக்கலான ஒரு விஷயமா இருக்குது திமுகவுக்கு. அதனால் முதல்வரே யோசிக்கிறார். அவருக்கு பல அழுத்தம் வருது, அவங்க குடும்பத்திலேருந்தே வருது, பல அழுத்தம் வருது. உதயநிதி சீக்கிரம் துணை முதல்வர் ஆக்கணுன்ற மாதிரி வருது. அதனால் அவருக்கும் பலவிதமான அழுத்தங்கள் வருதுனால அவருக்கும் வந்து அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி பண்ணலாமா, போயிட்டு வந்த பிறகு பண்ணலாமா வேண்டாமா, ஸோ ரொம்ப அவரே வந்து குழப்பத்தில் இருக்கார், முதல்வரே குழப்பத்தில் இருக்காருன்னு தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. கண்டிப்பாக சார், இது என்னென்ன நடக்க போகுதுன்றதை அடுத்து நம்ம தொடர்ந்து பேசலாம். மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.